ஹலோ டிராவலர்ஸ், இன்னைக்கு நம்ம எந்த கோவிலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஆறுகளுக்கு இடையில மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனா வீட்டில் இருக்கிற இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவிலோட வரலாறு என்ன, இந்த கோவிலுக்கு எப்படி வரலாம், இந்த கோவிலில் இருக்க அதிசயங்கள் என்னென்ன, இந்த கோவிலில் இருக்க வேண்டுதல்கள் என்னென்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவிலுக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா பஸ்ஸில் வரலாம், இல்லைனா வந்துட்டு நீங்கள் காரில் வரலாம். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் ஃபஸ்ட்டு விருதுநகர் வந்துருங்க. விருதுநகர்லேருந்து டேரெக்டாக இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலுக்கு வந்து பஸ் இருக்குது. காரில் வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த கோவிலோட லொக்கேஷனை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்து தங்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ தான் வந்து நிறையா கட்டட பணிகள் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருக்கா என்னங்கிறது சந்தேகம் தான். ஸோ நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் விருதுநகர்லேயே கூட ஹோட்டல் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு வரது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கோவிலோட டைமிங் வந்து பார்த்துடலாம். வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபுல் டே திறந்திருக்கும். காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 8 அல்லது 9 மணி வரைக்குமே திறந்திருக்கும். மற்ற நாட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணி மத்தியானம் 1:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. திருப்பி ஈவினிங் வந்து 4 o'clock ஓப்பன் பண்ணி நைட் 8 o'clock வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. திருவிழா டைமில் இந்த டைமிங் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததான் இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். இந்த கோவிலோட வரலாறு கிட்டத்தட்ட 450 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. சதுரகிரி மலையில் சிவயோக ஞான சித்தர் அப்படிங்கிறவர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தவம் இருக்கார். அவர் எதுக்காக தவம் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐக்கியமாக போகிற இடத்துல அம்பாள் வந்து வீட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அம்பாலும் அந்த வரத்தை கொடுக்குறாங்க. ஆனால் அம்பாள் அவர்கிட்ட சொல்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 ஆறுகள் சந்திக்கிற இடத்துல தான் வந்து நீங்கள் ஐக்கியமாகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி ஐக்கியமாயிடுறாரு. அதுக்கப்புறமேட்டு காற்றாட்டு வெள்ளம் வந்து அம்பாலும் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனால் வெள்ளம் வந்ததுனால சுழல் எடுத்து அம்பாலும் பூமிக்கு அடியில் போயிடுறாங்க. மண்ணு போட்டு மூடிடுது. அர்ஜுனன் நதிக்கரையில் இருக்கிற இருக்கன்குடி ஊர் மக்கள் சாணி பொறுக்கிறது வழக்கம். அந்த வகையில் வந்துட்டு சாணி பொறுக்கிட்டு வர்றப்ப ஒரு பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சாணி பொறுக்கிறாங்க. அப்போதைக்கு சாணி கூடையை கீழே வச்சுட்டு சாணி பொறுக்கிறாங்க. பச்சை கூடையை திருப்பி தூக்க முடியல. திருப்பி அதில் இருக்க சாணி எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துட்டு தூக்க முடியுதான்னு பார்க்குறாங்க. தூக்க முடியல. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடிடுறாங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு வந்து சாமி வந்துடுது. சாமி வந்து இந்த இடத்துல நான் புதஞ்சிருக்கிறதாவும் என்னை எடுத்து வழிபடுற மாதிரியும் சாமி வந்து சொல்கிறாங்க. சாமி வந்து ஆடி அம்மன் சிலை இருக்கிறதா சொன்னால் அந்த பெண்ணோட வம்சாவளியினர் தான் இன்றளவுமே வந்து இந்த கோவிலில் வந்து பூசாரியாக இருக்கிறாங்க. அடுத்ததான் இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். மற்ற கோவிலில் இல்லாத மாதிரி இந்த கோவிலில் அம்மன் வலது காலம் அடித்து இடது கால தொங்க விட்டுருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு சில கோயில்களில் மட்டும்தான் அம்மன் இந்த மாதிரி இருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் நேரடியாகவே போய் அந்த கோவிலில் வந்து விசாரித்து அந்த கோவிலோட வரலாறு என்னங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அங்கே நீங்கள் எப்படி போகணும் எல்லாத்தையும் நேரடியாக போய் தான் போடுறோம். இதுக்காக எங்களுக்கு நிறையா செலவாகுது. இதுக்காக நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து அமௌண்ட்லாம் கேட்கல. ஜஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த கோவிலில் சுற்றியுமே பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கோவிலில் இல்லாத மாதிரி ஃபுல்லாக கொட்டகை நிறையா போட்டிருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவிழா டைமாக இருக்கட்டும், இல்லை வெள்ளி செவ்வாயாக இருக்கட்டும், நார்மல் டேஸில் கூட அதிகமான கூட்டம் இந்த கோவிலில் இருக்கும். அம்மனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலில் கிடா வெட்டுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த கோவிலில் கருப்பருக்காக கிடா வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது அப்படியே அம்மனுக்காக வெட்ட ஆரம்பிச்சு இந்த கோவிலில் கிடா வெட்டுறதும் இருக்குது. வேறு எந்த கோவிலையும் இதை நீங்கள் பார்க்க முடியாது. வேறு எந்தாவது ஒரு கோவிலில் கிடா வெட்டுறது உங்களுக்கு தெரிஞ்சு இருக்குது அப்படின்னா அந்த கோவிலோட நேமையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மதுரையில் எப்படி பாண்டி கோவிலில் ரெகுலராக வந்து கிடா விருந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்களோ அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ரெகுலராகவே கிடா விருந்து சாப்பிட முடியும். நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா கோவிலோட லெஃப்ட் சைடில் வந்துட்டு அம்மன் பிறந்த இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா வேறு எதுவும் கிடையாது. அம்மனை வந்து அந்த இடத்துல இருந்து தான் எடுத்தாங்க. மண்ணு கடியில் புதஞ்சிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த இடம் இருக்குது. அது நிறைய பேருக்கு அது தெரியறது கிடையாது. அந்த இடத்த பார்க்காம போயிடறாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்க அந்த இடத்த போய் பார்த்துட்டு வாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 மரம் இருக்கும். 3 மரமே பார்த்தீங்கன்னா இச்சாசக்தி, கிரியாசக்தி, யோகாசக்தி அப்படிங்கிற 3 சக்தியை குறிக்குது. அந்த மரத்துக்கிட்ட போய் வேண்டிக்கிட்டாலோ அந்த மரத்தை சுற்றி வந்தாலோ பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பொங்கல் வைக்கிறது, கிடா வெட்டுறது, கோழி அறுக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்க பிரதர்சனம் பண்ணுறது, தீச்சட்டி எடுக்கிறது, இந்த மாதிரி எந்த வேண்டுதல் வேணாலும் வைக்கலாம். இந்த அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இந்த அம்மன்ட்ட நீங்கள் வேண்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேண்டினது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கோயிலுக்குள்ள நுழையிறப்பே பார்த்தீங்க அப்படின்னா பூட்டெல்லாம் விற்கிறாங்க. அங்கே பூட்டு வாங்கி கோயிலுக்குள்ள போகையில் நிறைய இடங்களில் வந்து அந்த பூட்டை பூட்டிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு வீடு கட்டுற வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமேட்டு வந்து அந்த பூட்டை கழட்டிக்கிட்டு நீங்கள் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா மொட்டை எடுக்கிறது, காது குத்துறது, அந்த மாதிரியான வேண்டுதல்களும் இருக்குது. இந்த இருக்கன்குடி மாரியம்மன் நிறைய பேருக்கு குலதெய்வமாகவும் இருக்காங்க. இந்த கோவிலில் கட்டட பணிகள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால ரோடெல்லாம் சரியில்லாமல் இருக்குது. நிறைய இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சேரும் சகதியமாக இருக்குது. மழை பெஞ்சா ரொம்ப சிரமமாக இருக்குது. சீக்கிரமே கட்டட பணிகளை முடிச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்திருந்தேன். அப்பயும் கட்டட பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னுமே கட்டட பணிகள் முடிஞ்ச பாடு இல்லை. கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சால் நிறைய பேருக்கு வந்து நல்லாயிருக்கும். கோயிலோட என்ட்ரன்ஸுக்கு ஆப்போசிட்டில் பொங்க வைக்கிற இடம் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் பொங்கல் வச்சுக்கலாம். நீங்கள் தீச்சட்டி எடுக்கணும் அப்படின்னா இந்த கோயிலை சுற்றி இருக்க கடைகள்லேயே தீச்சட்டி விற்கிறாங்க. அங்கே வாங்கி நீங்கள் தீச்சட்டி எடுத்துக்கலாம். தீச்சட்டி எடுத்ததுக்கப்புறம் கோயிலை ஒரு சுற்றிட்டு வந்துட்டு பொங்க வைக்கிற இடத்துக்கு பேக் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா தீச்சட்டி இறக்கி வைக்கிற இடம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து அறநிலையத்துறையாலே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு நீங்கள் தீச்சட்டியை இறக்கி வச்சிடலாம்.
என்ட்ரன்ஸ்லேருந்து லெஃப்ட் சைடு கோயிலை சுற்றி வர்ற வழியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிக்காணிக்கை செலுத்துகிற இடம்னு இருக்குது. அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து எதுவுமே சார்ஜ் பண்ணுறது கிடையாது. முடிக்காணிக்கை செலுத்துகிற இடத்துக்கு நேராக ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா காது குத்துற இடம் இருக்குது. ஆனால் காது குத்துறதுக்கு அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. எவ்வளோன்ற ப்ரைஸ் லிஸ்ட் இங்கே ஷோ பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது குளிக்கிற இடம். முடிக்காணிக்கை செலுத்திட்டு அப்படியே அதுக்கு பக்கத்தில் போனீங்க அப்படின்னா வந்துட்டு குளிக்கிற இடம் இருக்குது. இது வந்து ரொம்ப ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து குளிச்சுக்கலாம். பெண்கள் குளிக்கணும் அப்படின்னா குளியல் அறைன்னு தனியாக வந்து இருக்குது. பாத்ரூம்லேயே வந்து குளியல் அறைன்னு இருக்குது, அதில் குளிச்சுக்கலாம். ஆனால் ரொம்ப சுத்தமாக இல்லை, கொஞ்சம் அதை க்ளீன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பாத்ரூமும் வந்து இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய இடங்களில். ஸோ இப்போ இருக்க பாத்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் போன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருந்தது. நிறைய இதில் கதவே கிடையாது, ஒரு மெயின்டெனன்ஸே இல்லாமல் இருக்குது. அறநிலையத்துறை இதில் தலையிட்டு கொஞ்சம் இதை சரி பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததான் நீங்கள் சாமி தரிசனத்துக்கு போகிறது. நாங்கள் வர்றப்ப கூட்டம் எதுவுமே இல்லை, அதனால் ஃப்ரீ தரிசனத்திலே போய் சாமி பார்த்துட்டோம். மற்ற நாளில் வந்தீங்க அப்படின்னா ஃப்ரீ தரிசனம் இருக்கும், நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி சாமி பார்க்குற மாதிரியும் நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லா டைமில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் பே பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கோயிலுக்கு வெளியில் வரைக்குமெல்லாம் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வர்றப்ப எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சாமி தரிசனத்துக்கு ரொம்ப லேட் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. க்யூவில் நின்று எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு நீங்கள் சாமியை பார்த்தாலும் அந்த ஒரு வைப் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பொறுமையாக நின்று நீங்கள் ரொம்ப லாங்கில் இருந்தே நீங்கள் சாமியை பார்த்துக்கிட்டே வர முடியும். ரொம்ப பொறுமையாக நீங்கள் சாமி பார்த்துக்கிட்டு வரலாம். வேண்டுனது வேண்டினபடியே கிடைக்கும். அம்மனை கண்குளிர நீங்கள் தரிசிச்சுட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னா உள் சுற்றுலே வந்து மண்டபம் இருக்குது. நீங்கள் கோபுரத்தை பார்த்து சாமி கும்பிடலாம். அதுக்கப்புறமேட்டு உள் சுற்று மண்டபத்தில் நீங்கள் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் வந்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு வெளியில் வந்துடலாம். ஸோ நீங்கள் இங்கே வேண்டுதல் வச்சு வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா இங்கேயே வந்து சாமி கும்பிட்டு கிடா வெட்டி சமைச்சு சாப்பிட்டு ஆக்கி போட்டு அதுக்கப்புறமேட்டு போகலாம். ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அப்போ வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து வேண்டிக்கிட்டாங்க, அவருக்கு உடம்பு சரியாயிருச்சு அப்படின்னா இந்த கோவிலில் வந்து அவர் தீச்சட்டி எடுக்கிறதா வேண்டியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க மூலமாக தான் இன்றைக்கி நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்திருந்தோம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. பாய்.